எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹரிஷ் மாறன். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் ரஷ்யா, ஆஸ்திரேலியா, கனடா போன்ற தூரத்து நாடுகளிலிருந்து பறவைகள் வர்றதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் பறவைகள் கூட்டமாக வந்து ஒரு இடத்துல தற்கொலை பண்ணிக்கிறத பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுவும் வெளிநாடுகளில் இல்லை, நம்ம இந்தியாவில் தான் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அது எந்த இடம், எதுக்காக பறவைகள்லாம் கூட்டமாக அந்த இடத்துல வந்து தற்கொலை பண்ணிக்கிறது? உண்மையாகவே இந்த பறவைகள்லாம் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக தான் அந்த இடத்துக்கு வருதா, இல்லைன்னா வேறு எதுவும் ரீசன் இருக்கா? இதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியாவில் அசாம் ஸ்டேட்டில் இருக்க ஜட்டிங்காங்கிற ஒரு கிராமத்தில் தான் இந்த பறவைகள்லாம் வந்து தற்கொலை பண்ணிக்கிறது. அதனாலேயே இந்த இடத்துக்கு வேலி ஆஃப் டெத் ஃபார் பேர்ட்ஸ்னு, அதாவது பறவைகள் தற்கொலை செய்யும் பள்ளத்தாக்குன்னு பேர் வந்திருக்கு. அஸ்ஸாம் மாநிலம் பசுமையான மலைப்பகுதிகளை கொண்ட அதிக மழை பெய்யக்கூடிய ஒரு மாநிலம். அங்கே நிறையா பழங்குடியினர் வசிக்கிறாங்க. அதில் காசிங்கிற ஒரு பழங்குடியின மக்கள் தான் அந்த ஜட்டிங்கா வில்லேஜில் வாழ்ந்துட்டு வராங்க. செப்டம்பர், அக்டோபர் இந்த 2 மந்தில் வர்ற அமாவாசை அன்னைக்கு இரவு 7 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே தான் இந்த பறவைகள்லாம் அதிகமாக தற்கொலை பண்ணி செத்து போகுதுன்னு சொல்கிறாங்க. உள்ளூரில் இருக்க பறவைகள் மட்டும் இல்லாமல் வெளியூரில் இருந்தும், அதாவது வெளிநாடுகளில் இருந்தும் கிட்டத்தட்ட 44 இனத்தை சேர்ந்த பறவைகள் இங்கே வந்து செத்து போகுதுங்க. இது தொடர்ந்து 100 ஆண்டுகளாக இந்த இடத்துல நடந்துட்டுருக்கு. 1905ஆம் ஆண்டு ஒரு புலியால் வேட்டையாடப்பட்ட எருமையை தேடி அந்த கிராமத்து மக்கள் போகிறாங்க. அப்படி போகும்போது ஒரு இடத்துல மட்டும் பறவைகள் வினோதமாக லைட் இருக்க இடத்த மட்டும் சுற்றி சுற்றி பறந்துட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை அப்போ தான் அவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. உடனே அந்த இடத்த அவங்க சபிக்கப்பட்ட இடமா இருக்கும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு ஒரு கதையும் சொல்லப்படுது. அது என்னன்னா, முன்னாடி இங்கே இருந்த நாகாஸுங்கிற பழங்குடியின மக்கள் 3 பெண்களை பிளாக் மேஜிக் அப்புறம் சூனியம் வைக்கிறாங்கன்னு சொல்லி உயிரோடு எரிச்சிருக்காங்க. அவங்க 3 பேரோட ஆவி இந்த கிராமத்தை அந்த பறவைகள் மூலம் சபிச்சிருக்கதா நினச்சாங்க. அதனால் அந்த கிராமத்தில் இருந்த பழங்குடியின மக்கள் எல்லாருமே உயிருக்கு பயந்துட்டு அந்த கிராமத்தை விட்டே போயிருக்காங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பறவைகள்லாம் சாகிறதுக்கு அந்த கிராமத்து மக்கள் தான் காரணம். ஏன்னா அந்த பறவைகள்லாம் வானத்திலிருந்து பறந்து வர்ற ஆவிகள், அவங்கள பயமுறுத்த தான் வருதுன்னு நம்பி அந்த பறவைகளை மூங்கில் குச்சியை வச்சு பிடிச்சி அதுங்க சாகிற வர அடிச்சே கொள்றதா சொல்கிறாங்க. இதை பற்றி ரிசர்ச் பண்ண டாக்டர் சலீம் அலிங்கிற ஒரு ஆர்னித்தாலஜிஸ்ட் சில தியரிஸை முன்வைக்கிறாங்க. பறவைகளை பற்றி படிக்கிறவங்கள தான் ஆர்னித்தாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு தியரி என்னென்னா, அந்த கிராமம் 2 மலைப்பகுதிகளுக்கு நடுவில் இருக்கனால அங்கே அடிக்கிற காற்றோட வேகம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் டைமில் பனிமூட்டமும் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த பறவைகளால் தெளிவாக பார்க்க முடியாமல் அந்த கிராமத்தில் இருக்க லைட்டோட வெளிச்சம் அங்கே இருக்க வாட்ச் டவர்ஸில் இருக்க லைட்டோட வெளிச்சத்தை நோக்கி வேகமாக பறந்து வரனால சில பறவைகள் அங்கே இருக்க மரத்தில், அங்கே இருக்க பில்டிங்கில், அங்கே இருக்க வாகனத்தில் மோதி கீழே விழுந்து இறந்துருதுங்க. இன்னொரு தியரி என்ன சொல்லுதுன்னா, அந்த மலைப்பகுதியில் இருக்க நீரோட காந்தத்தன்மை அங்கே நிலவுற மாறுபட்ட காலநிலையினால் சேஞ்ச் ஆகுது. இது அந்த பறவைகளை ஒரு குழப்ப நிலைக்கு கொண்டு போய் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ண வைக்குதுன்னு சொல்கிறாங்க. வைல்ட் லைஃப் அப்புறம் பேர்ட் சொசைட்டியிலேருந்து அந்த ஜட்டிங்கா கிராமத்துக்கு போய் ரிசர்ச் பண்ணதில் முன்னே இருந்ததை விட கிட்டத்தட்ட 40% பறவைகள் அங்கே வந்து சாகிறது குறைஞ்சிருக்குன்னு ரிப்போர்ட் வெளியிட்டாங்க. அசாம் கவர்மெண்ட்டும் பறவைகள் இப்படி இங்கே வந்து சாகிற அந்த இன்சிடெண்ட்டை பயன்படுத்தி அந்த இடத்த டூரிசம் பிளேஸாகவும் ஆக்கிட்டாங்க. வர்ற டூரிஸ்ட்டுக்கு சில ஃபெசிலிட்டிஸும் அங்கே பண்ணாங்க. இப்போ வரைக்கும் சயின்டிஸ்ட்லாம் அங்கே ஏன் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்குதுன்னு இன்னும் டீப்பாக ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சில என்ஜிஓஸ் கூட அங்கே இருக்க மக்களுக்கு பறவைகளை நம்ம கொல்லக்கூடாது, அதுகளை நம்ம பாதுகாக்கணும்னு அவேர்னஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பறவைகள் இப்படி மிஸ்ட்ரியாக ஒரு இடத்துல கூட்டமாக வந்து தற்கொலை பண்ணிக்கிறது இந்தியாவில் மட்டும் நடக்கலை, பிலிப்பைன்ஸ், மலேசியா போன்ற நாடுகள்லேயும் நடந்திருக்கு. இதுக்கான உண்மையான ரீசன் யாருக்குமே தெரியலை. ஆனால் சயின்டிஸ்ட் சில ரீசன்ஸை மட்டும்தான் முன்வைக்கிறாங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். See you.